வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகன்று விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் அற்புதமாக படைக்கப்பட்ட மரம் செடி கொடிகளும் உயிர்களே, அவைகளிடமும் உங்கள் அன்பை காட்டுங்கள். ஜோதிமயமான இறைவனை தரிசிக்க உங்கள் மனதையும் உடலையும் தூய்மையாய் பேணுங்கள். என் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இதுவரை நீங்கள் கணவான்களே கணவாட்டிகளே என்று அழைத்துதான் பழக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களுடன் உள்ள ஒவ்வொருவரையும் சகோதரராக சகோதரியாக பாவியுங்கள். இந்த உலகம் மனித குடும்பத்தின் கூடு. இதில் சுயநலத்தை நாடாதீர்கள். சகோதரத்துவத்தை தேடுங்கள். ஞான கண்கொண்டு பாருங்கள். உன்னதமான இந்த மனித புனிதர்களின் வழியில் மக்களை நன்னெறிப்படுத்த 20ஆம் நூற்றாண்டு தந்த மகான்தான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள்.
மனவளக்கலையெனும் அருங்கொடை வழங்கியே மனிதரை பண்படுத்த உரமாகினாய். மனவளக்கலையெனும் அருங்கொடை வழங்கியே மனிதரை பண்படுத்த உரமாகினாய். தியானமும் யோகமும் தரணியில் சிறந்திட, தியானமும் யோகமும் தரணியில் சிறந்திட தவமையங்கள் பல உருவாக்கினாய். அறிவு திருக்கோயில் வழி புதிய உலகாக்கினாய். தவமையங்கள் பல உருவாக்கினாய். அறிவு திருக்கோயில் வழி புதிய உலகாக்கினாய். மனித குலத்தின் தென்றலாய் நீ வந்தாய். மாண்பை விதைத்து மனிதம் வளர்த்து புகழ் கண்டாய். மனித குலத்தின் தென்றலாய் நீ வந்தாய். மாண்பை விதைத்து மனிதம் வளர்த்து புகழ் கண்டாய். வேதாத்ரி மகரிஷி வாழ்கவே. வேதம் கடந்த முந்தன் பாதை வெல்கவே. வேதாத்ரி மகரிஷி வாழ்கவே. வேதம் கடந்த முந்தன் பாதை வெல்கவே. வேதாத்ரி மகரிஷி வாழ்கவே. வேதம் கடந்த முந்தன் பாதை வெல்கவே. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனித குலத்தை நெறிப்படுத்த இயற்கை வழங்கிய வரம், உயிர் மனம் உடலின் ஒருங்கிணைந்த தத்துவங்களை உணர்த்த பிறந்த காலத்தின் அறிவு பெட்டகம். இவரின் பிறப்பு மனிதகுலத்திற்கு கிடைத்த அன்பளிப்பு. ஆனால் இவரின் பெற்றோர்க்கோ அன்று இது அசாதாரண நிகழ்வு. ஐயா, இந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல யாருக்கு ஒரு நோவுனாலும் ஓடி வந்து நாடி பார்த்து மருந்து கொடுக்குறீங்க. பதிலுக்கு ஒரு காலனா கூட வாங்க மாட்டேன்னு சொல்றீங்களே, இது என்னையா நியாயம்? கருப்பா, எனக்கு தொழிலே நெசவு. வைத்தியம் வழிபோக்கில் கற்றுக்கிட்டது. அதுக்கு போய் ஏழைப்பாளையான உங்ககிட்ட காசு வாங்கினா அது இந்த வரதப்ப முதலியார் குடும்பத்துக்கு அழகில்லப்பா. வேணும்னா ஒன்று பண்ணு, எனக்கு ஒரு நல்ல ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு நெய்வேத்தியம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணு. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நினைச்சது நிச்சயம் நடக்கும்யா. புள்ளப்படாத பாடுபடுதே, நான் என்ன செய்வேன்? நல்லபடியா குழந்தை பிறக்கணுமா, அந்த ஆத்தா தான் துறை செய்யணும். காளியாத்தா, உன்னதான் நம்பி இருக்கேன். உன் பொண்ணுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா. அந்த காளியாத்தாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் போய் பார்க்கட்டுமா? நீ போய் பார்ப்பா. அம்மா, ஊருக்கே இலவசமா பிரசவம் பாக்குறீங்க. இந்த உங்க நல்ல மனசுக்கு அந்த ஆண்டவன் ஒரு ஆம்பளை பிள்ளைய தரமாட்டின்றானே உங்களுக்கு. வேலாயே, எனக்கு பிறந்தது 6 பொம்பளை பிள்ளையா போச்சு. 7வதா பிறந்த ஆம்பளை பிள்ளையும் செத்து போச்சு. நானும் என் ஆம்படையானும் தவமா தவம் இருக்கும். அரச மரத்தையும் வேம்பு மரத்தையும் ஒன்னா நட்டு கல்யாணம் செஞ்சு வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்தா நிச்சயமா ஆம்பளை பிள்ளை பிறக்குமா. என் ஆம்படையானும் அதை வளர்க்கறதுக்கு படாத பாடு படுறாரு. நானும் தரையில சாணி போட்டு மெழுகி தவறாம மண் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆண்டவ என்னைக்குதான் கண்ணு திறக்க போறானோ பாப்போம். என்ன நாச்சிமுத்து, கூடுவாஞ்சேரி பக்கம் உம்மா காத்தடிக்குது? நம்ம வரதப்ப முதலியார பார்க்கலாம்னு வந்தேன். அவரே நெசவு நம்பி வாழ்ற அண்ணாடங்காச்சி. அவருக்கு செலவு வைக்கணுங்கிறதுக்காக நீர் செலவு செஞ்சு இங்க வந்தீராக்கும். ஓய், வரதப்ப முதலியாரும் அவரு பொம்மநாட்டி சின்னம்மாவும் ஆம்பளை புள்ள வேணும்னு கோயில் குளமா ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ இத சொல்ற? அடியே, வேண்டாண்டின்னு சொல்லியும் என் வீட்டு பொம்மநாட்டி ஆம்பளை பிள்ளையா பொத்து போடுறான். வேணும்னு சொல்ற சின்னம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க மாட்டேங்குதே. பரமசிவம் பொம்மை கொடுப்புனா அப்படி. நீர் ஒண்ணு செய்யும்,
வரதப்ப முதலியார்கிட்ட சொல்லி என்னோட 17வது புத்திரனை சுவீகாரம் எடுத்துக்க சொல்லும். ஓய், உமக்கு 19 புள்ளல்ல? கடைசி 2ஐயும் ஏற்கனவே சுவீகாரம் கொடுத்துட்டேன். ஒரு டாப்ல தான் பரமசிவம், அதுக்கு அவசியமே இல்லைங்கிறேன். ஏன் நீர் உம்ம பையனை சுவீகாரம் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேராக்கும்? ஓய் பரமசிவம், உமக்கு விஷயமே தெரியாதா? நம்ம வரதப்ப முதலியார் பொம்மநாட்டி சின்னம்மாவுக்கு அழகான ஆம்பளை புள்ள பிறந்துருச்சான். அத பார்க்கத்தான் ஓய் நானே வந்தேன். சந்திரன் போல சுந்தரமகவு பிறந்தது, அது அந்தியில் உதித்த சூரியன் போல சிரித்தது. சந்திரன் போல சுந்தரமகவு பிறந்தது, அது அந்தியில் உதித்த சூரியன் போல சிரித்தது. குடிசையிலே கும்பம் போல ஜொலித்தது, குடிசையிலே கும்பம் போல ஜொலித்தது. அதன் சிரிப்பு கோவில் மணி போல இனித்தது, அதன் சிரிப்பு கோவில் மணி போல இனித்தது. சாப்பிடுங்க சாமி. இந்த திண்ணையில எந்த சன்னியாசி வந்து உட்கார்ந்தாலும் சாப்பிடாம அனுப்புனதே இல்லை. நீங்க வயிறார சாப்பிடுங்க சாமி. அது உம்மை குழந்தையா? ஆமா சாமி, ரொம்ப நாளா தவம் இருந்து நாங்க பெத்த ஆம்பளை புள்ள. அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேதாத்திரின்னு பேர் வைங்க.
இப்ப உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அசுரன் இருக்கானே, இந்த உலகத்தையே பாயா சுருட்டி கடல்ல வீசிட்டான். தேவர்களும் முனிவர்களும் தவியா தவிச்சிட்டாங்க. அப்போ கொஞ்சம் பொறுங்கப்பா. அந்த அசுரன் இந்த உலகத்தையே பாயா சுருட்டுனான்னு சொன்னீங்களே, அப்படின்னா அந்த அசுரன் எந்த இடத்துல நின்னுகிட்டு இந்த உலகத்தை பாயா சுருட்டுனா? காயென்று நினைத்தது கனியாக இனித்தது. ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா. காயென்று நினைத்தது கனியாக இனித்தது. சாரலாய் தெரிந்தது மழை போல பொழிந்தது. சாரலாய் தெரிந்தது மழை போல பொழிந்தது. குளம் போல கிடந்தது கடலாக விரிந்தது. குளம் போல கிடந்தது கடலாக விரிந்தது. யோகிராஜ் அறிவாற்றல் வேதாந்தம் கடந்தது. யோகிராஜ் அறிவாற்றல் வேதாந்தம் கடந்தது. நம் வேதாத்ரி வாழ்க்கையோ புதிர் போல தொடர்ந்தது. நம் வேதாத்ரி வாழ்க்கையோ புதிர் போல தொடர்ந்தது. காயென்று நினைத்தது கனியாக இனித்தது. சாரலாய் தெரிந்தது மழை போல பொழிந்தது. ஆயிரத்து 1911 ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிறந்த வேதாத்ரி இளம் பருவத்தில் கூடுவாஞ்சேரி குளத்தின் அருகே கிறிஸ்தவ மறைபணியாளர்களால் நடத்தப்பட்ட பள்ளியில் படித்தார். ஓய்வு நேரங்களில் தன் தோழர்களோடு அந்த பருவத்திற்கே உரிய பல்வேறு விளையாட்டுகளையும் விளையாடி கழித்தார். தம்பி உன்னதான் இங்க வா. உன் பேர் என்ன? வேதாத்ரி. கோழி விளையாடுறியே, உனக்கு என்ன கிடைக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் விளையாடுறேன். தினமும் காலனா தரேன். கோழி விளையாடுறதை நிறுத்திட்டு என்னோட வா. பஜனை பாட்டுலாம் சொல்லி தரேன். வரியா? பாலகிருஷ்ண நாயக்கர் எனும் இந்த முதல் ஆசானோடு வேதாத்திரிக்கு ஏற்பட்ட உன்னத உறவு வேதாத்திரியின் ஆன்மீக சிந்தனைகளுக்கு உரமாகியது. இளம் வயதில் அரிய பெரிய கருத்துக்களை அறிய அட்சய பாத்திரமாக அமைந்தது. இந்நிலையில் தறி நெய்து பிழைத்து வந்த வரதப்ப முதலியாரின் குடும்பத்தில் தரிகெட்டு நுழைந்த வறுமை வேதாத்திரியின் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியது. பள்ளியில் பதம் பதிக்க வேண்டிய வேதாத்திரியின் பாதங்களை நெசவு தறி பதம் பார்த்தது. என்ன சின்னம்மா, ஏன் அழுகிற? குழந்தை தறியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. பசிக்குதுன்னு வந்து கேட்டா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலீங்க. ஐயோ ஈஸ்வரா, இந்த வறுமை என் குடும்பத்தையே கொன்னுடும் போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சின்னம்மா சின்னம்மா, புள்ள பாத்திர போற, கண்ணை தொடச்சிக்க.
அம்மா ஏமா அழுகுறீங்க? என் செல்லமே, உன் படிப்பதான் எங்களால பாதியில நிறுத்த முடிஞ்சது. ஆனா உன் பசிய எங்களால நிறுத்த முடியலையப்பா, நிறுத்த முடியலையே. வீட்டுல கைப்பிடி அரிசி கூட இல்லப்பா. வறுமை நம்ம குடும்பத்தோட குறவுலையே நெரிச்சுக்கிட்டு இருக்குப்பா. சத்த இருங்க, நான் போய் யார் வீட்லயாவது கொஞ்சம் யாசகமா கூழ் வாங்கிட்டு வரேன். ஐயோ ஆண்டவனே, என் குடும்பத்தை யாசகம் வாங்குற அளவுக்கு வச்சிட்டியே. குருவே, ஏழ்மை ஏன் எப்படி உண்டாச்சு? அதை போக்குறது எப்படி? கடவுள் யாரு? இந்த பிரபஞ்சத்தை ஏன் படைச்சாரு? நான் யாரு? உயிருங்கிறது என்ன? உயிர் இந்த உடல்ல எப்படி இயங்குது? நோயும் முதுமையும் ஏன் உண்டாகுது? எப்படி உண்டாகுது? இன்ப துன்ப உணர்ச்சி என்னென்ன? அது எப்படி ஏற்படுது? எப்படி மறையுது? அப்பா, படையில் போட்ட அடையில உப்பே இல்லையே. சூரிய பகவானுக்கு படையில் போடுற அடையில உப்பு போடக்கூடாது. அப்படி போட்டா அது பெரிய தப்புப்பா. அப்பா, எப்பவோ ஒரு மாமி அடையில உப்பு இல்லாம படையில் போட்டிருப்பா. உப்பு இல்லையேன்னு சொன்னதும் தன்னோட தப்பை மறைக்கிறதுக்கு உப்பு இல்லாத அடையதான் படையல் போடணும்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் வந்த மருமகளும் உப்பு இல்லாத அடையதான் படையல் போட்டிருப்பா. தன்னோட தப்பை மறைக்கிறதுக்கு அவ சொன்ன போய் எல்லாரும் நம்ப போய் அதுவே இன்னைக்கு மூட நம்பிக்கையாகி உங்களையும் முடக்கி போட்டுருச்சு. என்னப்பா இது? அப்பா கிட்ட போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல சின்னம்மா, அவன் சொல்றதுதான் சரி. அதுதான் அறிவுபூர்வமானது. நம்ம மகன் வருங்காலத்துல பெரிய வேதாந்தியாக போறான். தேசத்து சாக்ரட்டிஸ் போல கேள்விகள் தொடுத்தார். அறிவை கணையாக்கி மூடத்தனங்களின் பேர்களை அறுத்தார். கிரேக்க தேசத்து சாக்ரட்டிஸ் போல கேள்விகள் தொடுத்தார். அறிவை கணையாக்கி மூடத்தனங்களின் பேர்களை அறுத்தார். பிஞ்சு பருவத்தில் நஞ்சு சிந்தனை வளர்வதை தடுத்தார். பிஞ்சு பருவத்தில் நஞ்சு சிந்தனை வளர்வதை தடுத்தார். ஞானத்தில் நெஞ்சுரம் கொண்டு வேள்வியை வளர்த்தார். நெஞ்சும் ஞானத்தில் நெஞ்சுரம் கொண்டு வேள்வியை வளர்த்தார். புது வேள்வியை வளர்த்தார். கிரேக்க தேசத்து சாக்ரட்டிஸ் போல கேள்விகள் தொடுத்தார். அறிவை கணையாக்கி மூடத்தனங்களின் பேர்களை அறுத்தார்.
துன்பம் முடித்தார். தறி களைத்தாலும் தான் மலைக்காமல் அயராது உழைத்தார். பகல் இரவென்று பாடுபட்டு தினம் பசி துன்பம் முடித்தார். தறி களைத்தாலும் தான் மலைக்காமல் அயராது உழைத்தார். அறிவில் மேம்பட இரவு பள்ளியில் ஆங்கிலம் படித்தார். அறிவில் மேம்பட இரவு பள்ளியில் ஆங்கிலம் படித்தார். ஆங்கிலத்துடனே கணக்கிலும் தமிழிலும் வித்தகம் படைத்தார். ஆங்கிலத்துடனே கணக்கிலும் தமிழிலும் வித்தகம் படைத்தார். வேதாத்ரி நம் வேதாத்ரி வேதாத்ரி நம் வேதாத்ரி வேதாத்ரி நம் வேதாத்ரி வேதாத்ரி நம் வேதாத்ரி. இளம் வயதில் கடுமையாக உழைத்து பொருளீட்டிய வேதாத்ரி அவர்கள் தனக்குள் கனன்று கொண்டிருந்த ஞான கேள்விகளுக்கும் அவ்வப்போது விடை தேடிக் கொண்டிருந்தார். தனது காலை உணவுக்காக பெற்றோர் கொடுத்த பணத்தை சேமித்து உணவையே தியாகம் செய்து இரவு நேரத்தில் ஆங்கிலம் பயின்றார். பல்வகை அறிவிலும் சிறந்தோங்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பல துறை புத்தகங்களை தேடி தேடி படித்து அறிவை பெருக்கிக் கொண்டார். இந்த அறிவு தேடலின் விளைவு ஒரு புத்தகத்திற்காக தன் கௌரவத்தை கூட தியாகம் செய்கின்ற அளவிற்கு அவரை அழைத்துச் சென்றது. ஏடா அம்பி, நாடி பிடிச்சு பார்த்து விட்டேன், ஒன்னும் தட்டுப்பட மாட்டேங்குது. நோக்கு என்ன பண்றது? காலையில சீக்கிரமா முழிப்பு வந்துருது சாமி. சீக்கிரம் முழிப்பு வந்துடுதா? காலையில எத்தனை மணிக்கு முழிக்கிற? காலையில 8 மணிக்கெல்லாம் முழிக்கிறேன் சாமி. விடிஞ்சது போ. எத்தனை மணிக்குத்தான் முழிக்கணுங்கிற? சாமி, ஒரு 10-10:30 மணிக்கு முழிச்சா தானே சாமி உடம்பு கலகலன்னு இருக்கும். அம்பி, உன் வியாதிக்கு ஆயுர்வேத பூஷணம் பண்டித மேதை துரைசாமி ஐயங்காரால மருந்து கொடுக்க முடியாது. அந்தாளி யார் சாமி? நான் தாண்டா அபிஷ்டு. மன்னிச்சிருங்க சாமி. நீ ஒண்ணு பண்ற, பீச்சாண்ட போ, அங்க மதுக்க சாய் உப்பா, அதை வாங்கி குடி. அப்புறம் பாடுறா, காலையில 10 மணி என்ன ராத்திரி வரைக்கும் நோக்கு முழிப்பே வராது. போடா. அட என்ன சாமி, தூக்கம் வரலன்னு மனுஷன் நாடி பார்க்க வந்தா இப்படி சொல்றீங்களே? நோக்கு நாடி பார்த்தா அப்புறம் நேக்கு நாடி பார்க்கிற நிலைமை வந்துடும். போடா புர்பகத்தி. நீ யாரா? நோக்கு என்ன வேணும்? சாமி, நீங்க எழுதின அஷ்டாங்க ஹிருதயம் மருத்துவ புஸ்தகத்தை வாங்கிக்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி, 5 ரூபாய் எடுறா. சாமி, எடா முழிக்கிற? புஸ்தகம் விலை 5 ரூபாய். சாமி, நான் 3 ரூபாய் நினைச்சு வந்துட்டேன் சாமி. இதோ வர்ற அம்பி, 5 ரூபாய் இருந்தா எடு, இல்லன்னா இடத்தை காலி பண்ற. ஏடா அம்பி, மசமசன்னு நின்றுருக்க, ஏடா பாக்குற? சாமி, எப்படியாவது ஒரே ஒரு புஸ்தகம் கொடுங்க சாமி. சாமி, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் சாமி, ஒரே ஒரு புஸ்தகம் கொடுங்க சாமி. சாமி, ஒரே ஒரு புஸ்தகம் கொடுங்க சாமி. சாமி, கூடாஞ்சேரியில இருந்து வந்திருக்கேன் சாமி, 3 ரூபா தான் இருக்கு சாமி, ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும் கொடுங்க சாமி. ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும் கொடுங்க சாமி. சாமி, நீங்க புஸ்தகம் தருவேன்னு சொன்னாதான் சாமி நான் எந்திரிப்பேன். சரியான பாம்பா இருக்கியே சாமி. சாமி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாமி. இந்தாங்க சாமி 3 ரூபா. அடே அம்பி, உன் பேர் என்ன? வேதாத்திரி சாமி. பொடிப்பயல. பலே பலே பலே. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அவ்வ பிராட்டி சொல்லுவா. அறிவை விருத்தி பண்ற ஒரு புஸ்தகத்துக்காக காலையே விழுந்த பாரு. அடே, நீ பெரிய ஞானியா வருவடா. மருத்துவத்துறை மீது வேதாத்திரி கொண்ட ஆர்வம் சென்னையில் உள்ள வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவின் உறவை இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இவரை தனது 2வது குருவாக ஏற்று இவர் வழியாக யோக முறையை அறிந்ததோடு பல்வேறு மருத்துவங்களையும் கற்று அதில் தேர்வெழுதி தேர்ச்சியும் பெற்றார் வேதாத்திரி. இந்நிலையில் சென்னை ராயல் ரேசிங் கிளப்பில்
இவரது அக்காள் கணவரின் வழியாக இவருக்கு கிடைத்த வேலையும் பாதியில் நின்று போனது. ஆயினும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் குறைந்த ஊதியத்தில் இவருக்கு பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. வருமான குறைவு காரணமாக காலை மாலை நேரங்களில் அருகில் உள்ள நெசவுப்பேட்டையில் தறி வேலை செய்தார். இரவில் ஆங்கில பயிற்சி கொடுத்தும் பொருளீட்டினார். அதிலும் வருமானம் போதாமல் போகவே தான் கற்ற ஆயுர்வேத மருத்துவ முறையை கொண்டு தாம்பூல மாத்திரை, நாயுருவி பற்படி ஆகியவற்றை தயாரித்து விற்பனை செய்தார். இந்நிலையில் வேதாத்திரியின் 23ஆம் வயதில் இவரின் தந்தையார் மறைந்தார். இந்தாப்பா, இந்த செருப்பை கொஞ்சம் தச்சு கொடு. என்னப்பா உன் வயிறு இப்படி ஒட்டி கிடக்கு? காலையில ஒன்றும் சாப்பிடலையா? அந்த வயிற்றுல ஏன் சாமி கிளப்பிக்கிட்டு? நேற்று ராத்திரிலேருந்தே ஒன்றும் சாப்பிடலாம் சாமி. நேற்று ராத்திரிலேருந்தே ஒன்றும் சாப்பிடலையா? என்னப்பா சொல்ற? வருமானம் ஒன்றும் இல்லைங்க சாமி. அன்னன்னைக்கு பொழப்ப வச்சு தான் காலமே ஓடுது. ஒரு நாள் கிடைக்கும், 4 நாள் வவுறு காயும். அட என் கதையை ஏன் சாமி நீங்கள் கேட்டுக்கிட்டு? இந்தாங்க சாமி, போட்டு பாருங்க. எவ்வளவுப்பா? அரையனா கொடுங்க சாமி. இந்தா, ஒரு அணாவா வச்சுக்க. ஐயோ, எதுக்குங்க சாமி? பரவாயில்ல, வச்சுக்கப்பா. முதல்ல ஏதாவது சாப்பிடு. நேற்று ராத்திரிலேருந்தே ஒன்றும் சாப்பிடலாம் சாமி. நேற்று ராத்திரிலேருந்தே ஒன்றும் சாப்பிடலாம் சாமி. நேற்று ராத்திரிலேருந்தே ஒன்றும் சாப்பிடலாம் சாமி. நேற்று ராத்திரிலேருந்தே ஒன்றும். வருமானம் ஒன்றும் இல்லைங்க சாமி. வருமானம் ஒன்றும் இல்லைங்க சாமி. வருமானம் ஒன்றும் இல்லைங்க சாமி. நேற்று ராத்திரிலேருந்தே ஒன்றும் சாப்பிடலாம் சாமி. நேற்று ராத்திரிலேருந்தே ஒன்றும் சாப்பிடலாம் சாமி. வேதாத்திரி சந்தித்த இந்த நிகழ்வு இவரின் வாழ்நாள் முழுக்க இரவு உணவையே தியாகம் செய்கின்ற அளவிற்கு இவரை மாற்றியது. இந்நிலையில் தான் சிறுவயதிலிருந்தே பாசமுடன் நேசித்த தனது அக்காள் மகள் லோகாம்பாளை மணம் முடித்தார் வேதாத்திரி. சங்கமம் இசைக்குது மங்களம். இதயங்கள் சங்கமம் இசைக்குது மங்களம். ஊரே வாழ்த்திடும் வைபவம். ஊரே வாழ்த்திடும் வைபவம். இது வேதாத்திரி யோகாம்பாள் திருமணம். இது காலத்தின் சுவையான அனுபவம். இது வேதாத்திரி யோகா திருமணம். இது காலத்தின் சுவையான அனுபவம். அழகிய இருமனம்
ஆசியை தூவினாள். அன்னையவள் ஆனந்த கண்ணீர் சிந்தினாள். கண்ணீரை பன்னீராக்கி ஆசியை தூவினாள். வந்தவர்கள் வாயார வாழ்த்து பாடினார். சிந்தனை வானில் வேதாத்ரி எதையோ தேடினார். வந்தவர்கள் வாயார வாழ்த்து பாடினார். சிந்தனை வானில் வேதாத்ரி எதையோ தேடினார். ஞானியர் வாழ்வில் திருமணம் என்பது காலம் போடுகின்ற நாடகம். உலகில் வாழ்வின் உண்மை உணர இயற்கை வகுத்த சூக்ஷுமம். ஞானியர் வாழ்வில் திருமணம் என்பது காலம் போடுகின்ற நாடகம். உலகியல் வாழ்வின் உண்மை உணர இயற்கை வகுத்த சூக்ஷுமம். இயற்கை வகுத்த சூக்ஷமம். இயற்கை வகுத்த சூக்ஷுமம். லோகாம்பாளை மணம் முடித்த வேதாத்ரி தன் தாய் மற்றும் தம்பி குடும்பத்தோடு சென்னையில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார். குடும்ப பாரம் முழுவதையும் தாமே சுமந்த வேதாத்ரி மிதமிஞ்சிய செலவினத்தை குறைக்க மீண்டும் கூடுவாஞ்சேரிக்கே குடிபெயர்ந்தார். தினமும் ரயில் ஏறி சென்னைக்கு வந்ததோடு வருமானத்தை பெருக்க அலுவலக கேண்டீனுக்கு பால் விற்பனை செய்தார். அலுவலகத்தின் கழிவு தாள்களை கோப்புகளாக தயாரித்து பொருளீட்டினார். தன் தம்பி தெய்வசிகாமணியின் பொறுப்பில் லுங்கி உற்பத்தி செய்து வணிகமும் புரிந்தார். இந்த காலகட்டத்தில்தான் உலகையே உலுக்கிய 2ஆம் உலகப் போர் மூண்டது. அடட, வாங்க வேதாத்ரி. மிலிட்டரி ட்ரெஸ்ல சும்மா ஜம்முன்னு இருக்கீங்களே சார். நிஜமா தானே சொல்றீங்க? இதுதான் வேதாத்ரி. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம ஆபீஸ்க்கு அடிக்கடி மிலிட்டரி ட்ரெஸ்ல தான் வர்றீங்களாமே? ஆமாங்க சார். செகண்ட் வேர்ல்டு வார்க்காக செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் படையில சேர்ந்திருக்கேன். துப்பாக்கி சுடுறதை தவிர மற்ற எல்லா பிராக்டிஸும் எடுத்துட்டேன் சார். நம்ம தாய் நாட்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையா சார்? மிஸ்டர் வேதாத்ரி, ரியலி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. இந்த சூழ்நிலையிலையும் நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களே, ரியலி யூ ஆர் கிரேட். தேங்க்யூ சார். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? போர் பாதுகாப்புக்காக நம்ம ஆபீஸ கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க சார். டோன்ட் வரி வேதாத்ரி, உங்களுக்கு நிறைய பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கும்னு எனக்கு தெரியும். யூ டேக் யுவர் ஓன் டைம். நீங்க கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு மெதுவா கோயம்புத்தூர் வாங்க. ஓகே? தேங்க்யூ சார். மனித குலத்திற்காக தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்கிற வேதாத்ரியின் தனித்துவ குணம் அவ்வப்போது அவரது செயல்களில் எதிரொலித்தது. இத்தகைய நல்மணம் கொண்ட வேதாத்ரி எதிர்பாரா விதமாக ஒரு மாட்டு வண்டியில் மோதி பலத்த காயங்களுடன் விபத்தில் சிக்கினார். இத்தகைய சூழலில் அவரது இதயத்தை இன்னொரு நிகழ்வு பாதித்தது. என்ன செல்லம்மா, நம்ம வேதாத்ரி வீட்டுக்காரிக்கு வயிற்றுல ஒன்றும் புழு பூச்சியே இல்லை போல இருக்கே. குப்பாயாக்கா, அது தவறாம பேதி மருந்து சாப்பிடும் போல இருக்குது. அதுதான் புழு பூச்சியே வயிற்றுல இல்ல. ஆடிய, நீ எந்த புழு பூச்சிய சொல்றடி? இனிப்பு சாப்பிட்டா வயிற்றுல வளருமே நாக்கு பூச்சி, அதத்தானே சொல்ற. கெட்டது போ. ஐயோ, எது கெட்டுச்சு? இனிப்பா? இனிப்பு அவ்வளவு சீக்கிரம் கெடாதேக்கா. அடியே செல்லம்மா, செல்லம்மா, நான் உண்டாங்கிறத சொல்றேன்டி. ஓ, உண்டாங்கிறத சொல்றீங்களா? ஆமா, நாமளும் தான் உண்டாயி என்னத்த கண்டோம். அடிய அடிய, பொம்பளைக்கு அழகு கண்ணாளான அடுத்த மாசமே வாந்தி எடுக்கிறது தாண்டி. அட என்னக்கா நீ, சாப்பிட்டது சரியில்லைன்னா எப்ப வேணாலும் வாந்தி வரும். இதுல என்ன மாச கணக்கு? அடிய, நீ ஒரு விளங்காத சிரிக்கடி. அடி அசடு,
நான் மசக்கையாகிறத சொல்றேன், தெரியுதா? ஓ, மசக்கையாகிறத சொல்றீங்களோ? ஆமாண்டி, கண்ணாடாயி இத்தனை மாசம் ஆயும் இன்னும் அந்த லோகாம்பாளுக்கு வயித்துல ஒண்ணுமே வளரலையே. கரடியா இருப்பாங்களோ? என்னது? இல்ல இல்ல இல்ல, மலடியா இருப்பாங்களோ? அதத்தான் நானும் சொல்றேன். நீ சொன்னா சரியா தனக்கா இருக்கும். ஐயோ, வேணாண்டி அம்மா பொல்லாப்பு. நான் என்ன ஊர் வம்பு பேசுறவளா இல்ல புறணிதான் பேசுறவளா? நான் ஏதாவது சொல்ல போக அது அந்த லோகாம்பளுக்கு தெரிய போக அப்புறம் குப்பாயி ஊர்வம்பு பேசுறவன்னு பேர் வரும். இது தேவைதானா? இப்ப மட்டும் என்னக்கா நீ பேசுறது 4 பேருக்கு கேட்காமலா இருக்க போகுது? நீ நினைச்ச மாதிரியே லோகாம்பாளுக்கு செய்தி போயிடும். நீ சந்தோஷமா போக்க, நான் வரேன். அடியாத்தி, இவ என்ன குத்தி காட்டி பேசுறாளா இல்ல சலிச்சுக்கிறாளா? இவ குடும்பத்தை பத்தி ஏதாவது கொளுத்தி போட்டாதான் இந்த சிரிக்கி நமக்கு பயப்படுவா போல இருக்கு. இருடி, கூடிய சீக்கிரம் கொளுத்தி போடுறேன். ராஜா, 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 என்ன பண்ற? என்ன ராஜா, ஏன் அழுகுற? இந்தாங்க, இத படிங்க. காவேரி பத்திரிக்கை தானே? நான் படிச்சிட்டேனே. படிச்சீங்கல்ல? இதுல ஒரு கதை வந்திருக்கு. என்ன மாதிரியே மலடியா இருந்த ஒருத்தி ஊரோட அவ பேச்சு தாங்க முடியாம புருஷனை 2ஆம் கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தியும் புருஷன் கேட்காதனால தான் செத்தாதான் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நினைச்சுக்கிட்டு காவிரி ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான். இப்ப என் கதையும் அப்படிதான் இருக்கு. நான் எவ்வளவோ சொல்லியும் நீ உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல? உங்களை இன்னொரு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுங்கன்னு தானே கேக்குறேன். என் ஆசையை நிறைவேற்ற கூடாதா? இந்த கதை மாதிரி நம்ம வீட்லயும் நடந்துடக்கூடாது. அதுக்காக நான் சம்மதிக்கிறேன். லோகாம்பாளின் விருப்பம் நிறைவேறியது. தான் அணிந்திருந்த வளையலை விற்று அந்த பணத்தில் தாலி வாங்கி தன் சிற்றன்னை மகள் லட்சுமியை வேதாத்திரிக்கு 2ஆம் மனைவியாக மணம் முடித்து வைத்தார் லோகாம்பாள். இத்தகைய பல்வேறு திருப்பங்களை கொண்ட வேதாத்திரியின் வாழ்வில் மிக முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது பரஞ்சோதி முனிவரின் சந்திப்பு. உடலே ஆலயம், உயிரே ஒளிமயம், உறுப்புகள் தீபமாம், உதிரமே எண்ணெயாம். உடலே ஆலயம், உயிரே ஒளிமயம், உறுப்புகள் தீபமாம், உதிரமே எண்ணெயாம். மனமே வெம்மையாம், இதுவே உண்மையாம். மனமே வெம்மையாம், இதுவே உண்மையாம். அறிவே வேதமாம், அனுபவம் பாடமாம், அனுபவம் பாடமாம். உடலே ஆலயம், உயிரே ஒளிமயம், உறுப்புகள் தீபமாம், உதிரமே எண்ணெயாம். உணர்ந்தார் வேதாத்ரி, உயர்ந்தார் மதி போற்றி. உணர்ந்தார் வேதாத்ரி, உயர்ந்தார் மதி போற்றி.
சாகரமானது. கடலை தேடியே நதி ஒன்று சென்றது. ஆராய் போயினும் சாகரமானது. பரஞ்சோதி முனிவரின் பார்வையில் கனிந்தது. பரஞ்சோதி முனிவரின் பார்வையில் கனிந்தது. பல்வகை யோக ரகசியங்களை அறிந்தது. மனிதரை கடந்த நிலை மனதினில் அடைந்தது. மனிதரை கடந்த நிலை மனதினில் அடைந்தது. வேதாத்ரியே நம் வேதாத்ரியே. வேதாத்ரியே நம் வேதாத்ரியே. வேதாத்ரியே நம் வேதாத்ரியே. வேதாத்ரியே நம் வேதாத்ரியே. பரஞ்சோதி மகானோடு வேதாத்திரிக்கு ஏற்பட்ட உறவு சாந்தியோகம் எனும் இறங்குபடி முறையை கற்றுக்கொள்ள பேருதவி புரிந்தது. பரஞ்சோதி மகானின் உலக சமாதான ஆலயத்தில் வேதாத்திரியை உறுப்பினராக்கியது. இதன் வழியாக அவரோடு இணைந்து இலங்கைக்கு திருப்பயணம் சென்று வந்தார் வேதாத்திரி. இந்நிலையில் இவர் பார்த்த அரசாங்க அஞ்சலக வேலையில் பிரச்சினை ஒன்று தோன்றியது. நமஸ்காரம் சார், கூப்பிட்டதா சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் தான் வேதாத்திரியா? எஸ் சார். ஓகே ஓகே. இந்த கேஷ் டீலிங்ஸ், கேஷ் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் இனிமேல் எப்படி பண்ணணும்னு ஒரு லோக்கல் ஆர்டர் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ தான் சார் படித்தேன். ஓகே, இனிமே அது மாதிரியே செஞ்சிருங்க. சாரி சார், இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் இப்படி செஞ்சதில்லை. மிஸ்டர் வேதாத்ரி, யூ ஷுட் டூ வாட் ஐ சே. ஓகே? மன்னிக்கணும், இது நேர்ம நீதி இல்லாத ஒரு முறையாக இருக்கு. மிஸ்டர் வேதாத்ரி, obey me first. சார், ஒபே பண்ணுறதுல எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் கிடையாது. ஆனால் சட்டத்துக்கு புறம்பா நான் எதையும் செய்ய மாட்டேன். மிஸ்டர் வேதாத்ரி, யூ ஆர் மை சபார்டினேட். அண்டர்ஸ்டாண்ட்? நான் எதை சொன்னாலும் எப்படி செய்ய சொன்னாலும் அதுக்கு ஒபே பண்ண வேண்டியது உங்க டியூட்டி. த ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மைன். மைண்ட் இட். சார், கெட் அவுட். ஐயா, நான் தங்கள் காரியாலயத்தில் 23 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். நானே சிருஷ்டித்துக் கொண்ட இந்த ஊழிய தலையை அறுத்து அறிவின் சுதந்திரத்தை அடைய தீர்மானித்து விட்டேன். ஆகவே இந்த கணம் முதல் கொண்டு நான் இக்காரியாலயத்தில் ஏற்று வரும் உத்தியோகத்தை மிக சந்தோஷமாக ராஜினாமா செய்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள வேதாத்திரி. என்ன ஏகாம்பரம், உங்க அலுவலக தோழர் வேதாத்திரி வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு போனாரே, இப்ப எப்படி இருக்காரு? முத்து, நீதி நியாயம் தவறாம நடக்கிறவங்கள காலம் சரியாதான்ப்பா வழி நடத்துது. என்ன சொல்ற? வேதாத்திரி எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறப்பவே பல தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுல முக்கியமானது லுங்கி பிசினஸ். இப்ப அந்த லுங்கி பிசினஸ்ல ஓஹோன்னு வளர்ந்து பரமேஸ்வரி பாளையக்காட் கம்பெனின்னு வச்சு சொந்தமா தொழில் பண்றாரு. ஓஹோ, அப்படியா? இன்னைக்கு சின்னாளப்பட்டி சேலை மாதிரி பாளையக்காட் லுங்கி ரொம்ப ரொம்ப பிரபல்யமா இருக்குப்பா. அது மட்டும் இல்ல, நூலுக்கு அவரு கொடுக்கற கலர் மாதிரி வேற யாரும் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு மார்க்கெட்ல வேதாத்திரி பச்சை அப்படின்னு தனிப்பட்ட கலரையே உண்டாக்கிட்டாருன்னா பாத்துக்கேன். அப்படியா? பலபலே. நூலுக்கு எப்படி கலர் கலந்து ஏத்துறதுன்னு பிரிட்டிஷ்காரன் கம்பெனி அவர்கிட்ட ஆளுங்களை ட்ரைனிங்க்கு அனுப்புதான். அப்போ நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆயிட்டாருன்னு சொல்லு. ஒண்ணுக்கு 2 காரை வச்சிருக்காருப்பா. அடடே, பலபலே. ஆனா என்னதான் பணங்காசு வசதி வாழ்க்கைன்னு வந்தாலும் அந்த நல்ல மனசு அவரை விட்டு போகலப்பா. அவரோட கார்ல ஒரு காரை யாரு வந்து அவசரம்னு கேட்டாலும் கொடுக்கறாராம். இதுக்காகவே எப்பவும் கார்ல பெட்ரோல் ஃபுல் பண்ணி வச்சிருக்காராம். ஆஹா, இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷனை பாக்குறது அபூர்வம் பப்பா. அதை விட அபூர்வம், கிடைக்கிற லாபம் முழுசையும் தானே எடுத்துக்காம
வேலையாளுங்களுக்கு போனஸா கொடுக்கறாராம். வேலை செய்யறவங்க குடும்பத்துல கல்யாணம் கருமாதின்னு எது நடந்தாலும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறாராம். கூடுவாஞ்சேரியில திருவிளக்கு போட்டிருக்காராம். பள்ளிக்கூடங்களுக்கு கட்டடம் கட்டி கொடுத்திருக்காராம். யாரு என்ன உதவின்னு போனாலும் மறுக்காம செய்யறாராம். இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையேப்பா. முத்து குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு அவரு மனைவி கட்டாயப்படுத்தினதுக்காகத்தான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கும் குழந்தை இல்ல. மத்தபடி இருதார கொள்கையில அவருக்கு உடன்பாடே இல்ல. இத பத்தி அவரு கவியே எழுதியிருக்காரு. அத ஒருத்தர் படிச்சுவிட்டு தன்னோட 2வது கல்யாண ஏற்பாட்டையே நிறுத்திட்டாருன்னா பாத்துக்கையே. 2 கல்யாணம் பண்ணியும் குழந்தை இல்லைன்னா பாவம்தான்பா அவரு. அதுதான் இல்ல, அவரோட வாழ்க்கையில இயற்கை வேற ஏதோ திட்டம் வச்சிருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் தன்னோட தம்பி மகன் ஞானாம்பிகைய தாம் பெத்த புள்ள மாதிரியே வளர்த்துக்கிட்டு வர்றாரு வேதாத்ரி. கூட்டு குடும்பத்தின் இலக்கணமாக வாழ்ந்த வேதாத்ரி தன் தாயை ஒரு நாள் இழந்தார். கருணையே வாழ்வாக கொண்டு தொண்டாற்றி வந்த இவர் தனிப்பெருங்கருணை என மொழிந்த வள்ளலாரை தன் தவப்பயனால் ஒரு நாள் கண்டார். வேதாத்ரி, 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 நான் 10 ஆண்டு காலம் உன்னோடு இருக்கப் போகிறேன். இதை இப்போதே யாரிடத்திலும் சொல்லிவிடாதே. வள்ளலாரின் இந்த காட்சிக்கு பிறகு வேதாத்திரியின் அடுத்த 10 ஆண்டு கால சிந்தனைகள், எழுத்துக்கள் எல்லாமே வள்ளலாரின் பிரதிபலிப்புகளாகவே அமைந்தன. அன்பொழி எனும் மாத இதழில் இந்த சிந்தனைகள் எதிரொலித்தன. இதன் விளைவாக உலக சமாதானம் எனும் ஒப்பற்ற நூலை வடித்தார் வேதாத்ரி. சுதேசமித்திரன் உள்ளிட்ட பத்திரிகைகளின் பாராட்டை பெற்றதோடு தந்தை பெரியாராலும் போற்றப்பட்டார் வேதாத்ரி. வணக்கங்க ஐயா. வாங்க வாங்க, வணக்கம். உங்களை பத்தி நம்ம ஆளுங்க நிறைய சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமுங்க. உங்க உலக சமாதான புத்தகத்தை படிச்சு ரொம்ப தொலைநோக்கு சிந்தனையோட எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க எழுதுனதுதான் ஒரு நாளைக்கு நடக்க போகுது. நீங்க அதையே செய்யுங்க. எதிர்ப்பு இருக்கும், எதிர்ப்பு இல்லாம இருக்காது. என்னைக்கு தான் இந்த சடங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. உலக சமாதான உத்தம நூலை அளவில்லா அன்பால் அளித்தான். பல்கலைகள் கற்ற வேதாதிரி காசில் திருமுனிவன் நற்றவரும் போற்ற நயந்து. உலக சமாதான நூலின் வழியாக பல்லோரின் பாராட்டை பெற்ற வேதாத்திரி தனது சிந்தனைகள் பணிகளாக விரிந்து உலகம் முழுமைக்கும் பலன் தர வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தில் 1958ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார். ஒன்று சிறுவிதையாய் பதியமானது. சென்னை மண்ணில் சேவா சங்கம் உதயமானது. சோலை ஒன்று சிறுவிதையாய் பதியமானது. சென்னை மண்ணில் சேவா சங்கம் உதயமானது. கங்கை நதி ஊற்றாக தோன்றி வந்தது. தங்கமன வேதாத்ரியால் சங்கம் பிறந்தது. கங்கை நதி ஊற்றாக தோன்றி வந்தது. தங்கமன வேதாத்ரியால் சங்கம் பிறந்தது.
உலக சமுதாய சேவா சங்கத்தின் வழியாக தனது அறிவு சார்ந்த ஆன்மீக சிந்தனைகளை பரப்பி வந்தார் வேதாத்ரி. வீடு, மனை, வாகனம் என செல்வச் செழிப்போடு தனது லுங்கி தொழிலையும் மென்மேலும் பெருக்கிக் கொண்டே வந்தார். ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இவரது தரியை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தன. இந்நேரத்தில் வேதாத்ரியின் வாழ்வில் பெரும் சோதனை எழுந்தது. இவரது லுங்கி தொழில் கடுமையான வீழ்ச்சியை கண்டது. கடனுக்கு மேல் கடன்பட்டு தனது செல்வச் செழிப்பையெல்லாம் இழந்து நிர்கதியானார் வேதாத்ரி. வேதாத்ரி, நடக்கிறதெல்லாம் நிஜமா மாயமானே தெரியல. ஓஹோன்னு இருந்த உங்களை அந்த ஆண்டவன் ஒன்னில்லாம பண்ணிட்டானே. குப்புசாமி ஐயா, இன்னைக்கு நீங்க பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருக்கீங்க. காலமெல்லாம் இந்த பதவி உங்களோடையவா இருக்க போகுது, இல்ல நாம தான் இந்த பூமியில நிரந்தரமா வாழ போறோமா? இவ்வளவு நடந்தும் எப்படி இந்த அளவுக்கு மன உறுதியோட இருக்கீங்கன்னு தெரியல. கோர்ட்ல கடைசியா நான் கையில போட்டிருந்த மோதிரத்தையும் வாட்சையும் கூட வாங்கிட்டாங்க. அதுக்காக நான் கவலைப்படல. என் கடனெல்லாம் தீரப்போகுது. இயற்கை எனக்கு வேற எதையோ தரப்போகுது. அடுத்து என்ன செய்ய போறீங்க வேதாத்ரி? எங்க போறது அதைத்தான் யோசிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் தெரிஞ்சவங்க வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு நம்ம பசங்க கிட்ட சொல்லி புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசை போட ஏற்பாடு பண்றேன். வந்ததுதான் போகுமே எல்லாது, வருமுன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ? இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நட்டமில்லை. வந்ததுதான் போகுமே அல்லாது, வருமுன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ? இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நட்டமில்லை. எவருக்கும் எப்போதும் நட்டமில்லை. என்னங்க, எனக்கு ஒரு யோசனை. நான் தினமும் புட்டு சுட்டு தரேன். நம்ம கண்ணியை பொண்ணு நீங்களும் வித்துட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிக்கலாங்க. என்ன சொல்றீங்க? நல்ல யோசனை தான், செய்வோம். மேகமொன்று பூமியில் வந்து நீரை தேடிடுதே, ஆலமரமே நிழலை தேடி அவனியில் அலைந்திடுதே. மேகமொன்று பூமியில் வந்து நீரை தேடிடுதே, ஆலமரமே நிழலை தேடி அவனியில் அலைந்திடுதே. கால நாடகம் இதுவே, கானல் நீர் போன்ற நிலையே. கால நாடகம் இதுவே, கானல் நீர் போன்ற நிலையே. வேதாத்ரி, கையில தொழில வச்சுக்கிட்டு ஏன் இப்படி அலையறீங்க? நூலுக்கு சாயம் போட்டு கொடுங்க, லுங்கிக்கு டிசைன் பண்ணி கொடுங்க, அதுல நிறைய பணம் கிடைக்குமே. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு கூட அரிசி கடை, புத்தக கடை ஏதாவது நடத்தலான்னு யோசனை இருக்கு. அப்புறம் என்ன வேதாத்ரி, இந்த சந்தன்மால் சவுக்கார் எதுக்கு இருக்கான்? 4 ரூபாய் தரான். நிலவை மறைக்க போர்வை எடுத்து போர்த்திடத்தானே முடியுமா? மலையை உடைத்து கட்டாந்தரையாய் மாற்றிடத்தானே இயலுமா? நிலவை மறைக்க போர்வை எடுத்து போர்த்திடத்தானே முடியுமா?
மலையை உடைத்து கட்டாந்தரையாய் மாற்றிடத்தானே இயலுமா? சோதனை என்பது மாயமே, இது சாதனையாளரின் வேதமே. சோதனை என்பது மாயமே, இது சாதனையாளரின் வேதமே. மிஸ்டர் வேதாத்ரி, நீங்க கேட்ட மாதிரியே அந்த ஏரிக்கரை புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. கலெக்டர் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. புலியின் வலியை ஏற்காத பாறை சிலையாயாவது இல்லையே. புலியின் வலியை ஏற்காத பாறை சிலையாயாவது இல்லையே. தீயின் கொடுமையை தாங்காத தங்கம் நகையாய் மாறுவதில்லையே. தீயின் கொடுமையை தாங்காத தங்கம் நகையாய் மாறுவதில்லையே. இதை உணராதவனே மனிதனே, இதை உணர்ந்தவனோ மகானே. இதை உணராதவனே மனிதனே, இதை உணர்ந்தவனோ மகானே. யார் யார் வீட்டுக்குள்ள வெளியே வாயா? அண்ணன் கூப்பிடாருல, வெளியே வாயா. இந்த ஆளுக்கு கலெக்டர் தெரியும்னா இவர் என்ன இவரா பட்டா வாங்கிடுவாரா? வாயா வெளியே. யோ, என்னையா பண்ற வீட்டுக்குள்ள? வெளியே வாயா. யோ அண்ணா, வேலியம் கோயில ஆடு வெட்டுறது கோழியா இருக்கிறதெல்லாம் அறிவு கட்டத்தனம்னு வேற சொல்றானே. அப்படியா? நீ என்ன வேணாலும் சொல்லு, கலெக்டர்ட்டே போய் நில்லு. நாங்க யாருன்னு தெரியும்ல. இவரு பஞ்சாயத்து தெரியாம குடிசை போடுவாராம், நாம அதெல்லாம் வேடிக்கை பார்க்கணுமா? அடிச்சு நொறுக்குங்கடா குடிசைய, பிச்சு போடுங்கடா, அடிச்சு நொறுக்குங்கடா. எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும். நொறுக்கி எடுங்கடா, ஒரு கீத்து விடாம பிச்சு ஏறிங்கடா. இதுக்கே அவன் காலி பண்ணணும், இல்ல நாளைக்கு குடிசைய கொளுத்திடுவோம். வாங்கடா. என்னங்க இது, குடியிருந்த இடமும் இப்படி போயிடுச்சு. குடிசையெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்களே, அந்த ஆளுங்க கிட்ட ஒண்ணுமே பேசலையே, ஏங்க? நான் இறைவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, உனக்கு இந்த இடம் இல்லடா, தேவையான ஏக்கர் எங்கெங்க வேணுமோ அங்க தயார் பண்ணி கொடுக்கறேன், இந்த இடத்தை விட்டு போடாங்கிறார்.
ராஜம், என்னோட சங்கல்பம் என்ன தெரியுமா? உடல் நலம் அறிவோடு செல்வம் கீர்த்தி உயர்வடைந்து மென்மேலும் சிறப்புற வாழ்வேன். உடல் நலம் அறிவோடு செல்வம் கீர்த்தி உயர்வடைந்து மென்மேலும் சிறப்புற வாழ்வேன். இதுபோன்ற பல்வேறு சோதனைகளை சந்தித்த போதும் தான் கொண்டிருந்த உலக சமுதாய சேவையில் சிறிதும் தளரவில்லை வேதாத்ரி. கூடுவாஞ்சேரி குன்றில் தவமியற்றினார். ஆன்மீக பணியில் தம்மை முழுமையாக ஐக்கியப்படுத்தினார். சென்னைக்கு குடிபெயர்ந்து தன் ஆன்மீகம் சார்ந்த அறிவு பணியை தீவிரமாக புரிந்தார். தான் அறிந்த யோகக்கலையை ஆய்வு செய்து அனைவரும் பயிலக்கூடிய வகையில் எளிமைப்படுத்தினார். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பணிகளை விரிவாக்கினார். அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் சென்று தனது கொள்கைகளை முழங்கினார். அருள்நிதி SKM மயிலானந்தன், அருள்நிதி சின்னச்சாமி இன்னும் இதுபோன்ற பல மெய்யன்பர்களின் தோழமையில் தனது பணிகளை அகலமாக்கினார். இதன் சிகரமாக அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்களின் பெருங்கொடையில் ஆழியாற்றில் அருட்பெருஞ்சோதி நகரில் 1990 அறிவு திருக்கோயிலை நிறுவினார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மகரிஷியின் பணிகள் புதிய வடி
இயற்கை எழில் கொஞ்சும் ஆழியாற்றில் வேதாத்ரி மகரிஷியின் அறிவு திருக்கோயில் மலர்ந்து பாரெங்கும் மனம் வீசி பலன் தந்தது. குண்டலினி யோகா, காயகல்ப ஆராய்ச்சி அறக்கட்டளை இன்னும் இதுபோன்ற பல்வேறு அறக்கட்டளைகளாக கிளை பரப்பி உலகம் தழுவிய பணிகளை புரிய துவங்கியது. சென்னை வால்மீகி நகரில் உலக சமுதாய சேவா சங்க கட்டடம் கட்டப்பட்டு மகரிஷியின் வெகுநாளைய முயற்சிகள் செயல் வடிவம் பெற்றன. மதம், இனம், மொழி, நிறம் என அனைத்தையும் கடந்த அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியின் பணிகளால் அயல் நாட்டு அன்பர்கள் கூட அறிவு திருக்கோயிலின் ஒளி தீபங்களாக மாறினர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Swamiji, really, your practices are great, marvelous. வாழ்க வளமுடன். Swamiji, this is the first time I feel the freeness of my mind, body, soul, and everything. Absolutely no tension. It is a different experience. I enjoy a new kind of happiness. Nandri, Nandri Swamiji, Nandri. வாழ்க வளமுடன். Please, Swamiji, come to my country. There are a lot of people living without real happiness. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். Swamiji, I read your Vedatriyam. What a great concept. Each principle of Vedatriyam is so meaningful. Each and every one must follow the Vedatriyam. போரில்லா நல்லுலகம் வேண்டும், பொருள் துறையில் சமநீதி வேண்டும், நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி முறை மேதினியில் உருவாக வேண்டும், மேதினியில் உருவாக வேண்டும். சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு வேண்டும், தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல் தரணியிலே செயலாக வேண்டும், தரணியிலே செயலாக வேண்டும். சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம் வேண்டும், பார் முழுதும் உணவும் நீரும் பொதுவாக்கல் வேண்டும், பாரே ஒரு குடும்பமாக வேண்டும், பாரே ஒரு குடும்பமாக வேண்டும். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வேண்டும். வேதாத்ரியம் தரணியிலே வேதமாக வேண்டும், வேதாத்ரியம் தரணியிலே வேதமாக வேண்டும், வேதாத்ரியம் தரணியிலே வேதமாக வேண்டும். ஐயோ,
டேய் 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 அனடா. ஐயோ என்ன இல்லடா, சிகரெட் அனடா. ஏன்டா? வாழ்க வளமுடன் வராரா. அது யாரடா வாழ்க வளமுடன்? நீ முதல்ல சிகரெட் அனடா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வாழ்க. என்னப்பா இன்னைக்கு காலேஜ் லீவா? நோ சார், காலேஜுக்கு இவன் லீவு விட்டுட்டான் சார். பேசாம இருடா. இவன் என் ஃப்ரெண்டுங்க சார். வணக்கங்க தம்பி. இருக்கட்டும் இருக்கட்டும். தம்பியையும் கூட்டிக்கிட்டு நம்ம மனவள கலைமன்றத்துக்கு வாங்கல. வந்துட்டா போச்சு, ஜாலியா டிராமா டான்ஸ் எல்லாம் பார்க்கலாம்ல. ஐயோ டேய், இது அது மாதிரி இல்லடா. ஏய், கலைமன்றம்னா டான்ஸ் டிராமா தானடா நடக்கும். தம்பி, இது மனவள கலைமன்றம். இங்க தியானம், யோகாசனம், உடற்பயிற்சி இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அடடே, வாங்க ஜம்புலிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். டேய், என்னடா இது? 2 பேரும் சினிமா பாட்டை மாத்தி மாத்தி பாடிக்கிட்டு இருக்காங்க. சினிமா பாட்டா? ஆமாண்டா, வெள்ளை ரோஜா படத்துல சிவாஜி பாடுவாரு. நீ அந்த படம் பார்க்கல? உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞானம் ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தம்பி, இது வேதாத்ரி மகரிஷி எழுதின உலக நல வாழ்த்து. இது மாதிரி நிறைய கவிகளை அவர் எழுதியிருக்காரு. ஓஹோ, அவர் சினிமாவுக்கு பாட்டு எழுதுவாரா? ரமேஷ், அவர் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவரு இல்ல, இந்த மனித சமுதாயத்தை சீர்திருத்த கவிகள் எழுதுறவர். நிறைய புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்காரு. அதெல்லாம் படிச்சா உன் வாழ்க்கையே மாறி போயிடும். அறிவு திருக்கோயில்னு ஆழியார்ல வச்சு நடத்துறாரு. அது மூலமா இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியா, ஏன் வெளிநாடுகள்ல கூட ஏராளமான அறிவு திருக்கோயிலுங்க, மனவளக்கலை மன்றங்கள், தவமயங்கள் உருவாயிருக்கு. தம்பி, மனவள கலைமன்றம்னு சொன்ன உடனே அங்கே நாடகம் டான்ஸ் எல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்களே. எங்க மகரிஷி அணுவிஷம்னு ஒரு நாடகம் கூட எழுதியிருக்காரு. அவரு 1950ஆம் வருஷம் எழுதின அந்த நாடகம் மாதிரி தான் இன்னைக்கு வல்லரசு நாடுங்க எல்லாம் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்கு. தம்பி, வேதாத்ரி மகரிஷிய பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். அது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. நீங்க எங்க மனவள கலைமன்றத்துக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் எங்களை மாதிரி ஆயிடுவீங்க. என் தம்பியோட ஃப்ரெண்டு தான், ஊர்ல இருந்து இப்பதான் வந்திருக்காப்ல. நான் கூட்டிக்கிட்டு வர்றேன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் கீழ் உலகமெங்கும் இயங்கும் அறிவு திருக்கோயில்கள், மனவளக்கலை மன்றங்கள், தவ மையங்களின் வழியாக ஒரு மாபெரும் மனிதகுல எழுச்சியை ஏற்படுத்தினார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். பெண்களையும் இப்பணியில் ஈடுபடுத்தி ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்தினார். மனைவி நல வேட்பு நாள் நடத்தி மாதர்குல பெருமையை உணர்த்தினார். ஐக்கிய நாடுகள் சபையில் தன் சிந்தனைகளை முழங்கியதோடு ஆழியாரில் உலக அமைதி மாநாடும் நடத்தினார். நதிநீர் இணைப்பு மாநாடு நடத்தி ஜீவாதார பிரச்சனையை களைய வழிமுறை சொன்னார். தன் 2 மனைவியரின் இழப்புக்கு பின்னரும் உலக சமுதாய சேவையில் தம்மையே அர்ப்பணித்து தொண்டாற்றினார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விட்டா எங்க ஓடி போயிடுவணும்னு பயந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. என்ன முருகானந்தம், பேப்பர்ல என்ன விசேஷம்? சாமி, நாம நடத்தின நதிநீர் இணைப்பு மாநாட்டை பத்தி ஃபாரின் மேகசின்ல போட்டிருக்காங்க சாமி. அப்படியா? வாழ்க வளமுடன். நம்ம கார்த்திகேயன் ஐயா
ஜனாதிபதி அப்துல் கலாம் இவங்கெல்லாம் அவங்கள பற்றி பேசினதை பெட்டி செய்தியாக கூட போட்டிருக்காங்க சாமி. வாழ்க வளமுடன். என்னமெல்லாம் நினச்சிக்காதீங்க, வெறும் சுடுத நீர் தான். நம்ம திருப்பூர் அறிவு திருக்கோயிலோட திறப்பு விழா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சான் சாமி. ஃபோனில் சொன்னாங்க. அப்படியா? வாழ்க வளமுடன். நம்ம மனவளக்கலை மன்ற பயிற்சி எல்லாம் வருங்கால சமுதாயத்துக்கு போய் சேரணும். சாமி, இவர் நாகர்கோயிலேருந்து வந்திருக்காரு. அப்படியா? நாகர்கோயில் அறிவு திருக்கோயிலுக்கு வந்திருக்கா? நம்ம பயிற்சி எல்லாமே முடிச்சிட்டாருங்க சாமி. அது மட்டும் இல்லைங்க சாமி, நாகர்கோயிலில் ஒரு தவமையம் திறந்து நிறைய பேத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு சாமி. அப்ப வேதாத்திரி ஆயிட்டாருன்னு சொல்லுங்க. அப்படிலாம் இல்லைங்க சாமி. என்ன அப்படியெல்லாம் இல்லை? நம்ம பயிற்சியை முறையா முடிச்சவங்க, தவறாம அதை செய்யறவங்க, மற்றவங்களுக்கும் அதை சொல்லித்தர ஒவ்வொருத்தரும் ஒரு வேதாத்திரி தான். நானே எவ்வளவு நாளைக்கு வேதாத்திரி ஆயிருக்கிறது. என்னங்க சாமி நீங்க? இங்க பாருங்க, நான் ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கியாச்சு. இன்னும் டேட் தான் கன்ஃபார்ம் ஆகல. நான் எல்லாம் கொடுத்துட்டேன். என் கையில் ஒன்றும் இல்லை. என்ன யாருமே சிரிக்க மாட்டேங்கிறீங்க? ஜோக் சொன்னாதான் சிரிப்பீங்களா? எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டீங்க. இன்னும் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, வயசாகி போச்சு. இப்போ எங்க இருக்கேன்னா தேவையா இல்லாத இடத்துல இருக்கிறேன். எந்த தேவையும் இல்லை. என்ன வேணும்னு யாராயிலும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? வேண்டாமை வேண்டும். அந்த அளவுல உங்கள் எல்லோருடைய அன்பினாலும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் என்றதை சொல்லிக்கொண்டு, நீங்களும் இதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் மனநிறைப்பட வேண்டும், பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். பிறந்த போது ஒண்ணு கொண்டு வரல. அதனால ஒவ்வொருவரும் பிறருக்கு எந்த அளவுல நன்மை செய்யணுமோ அந்த அளவுல நன்மை செய்து கொண்டு அந்த மகிழ்ச்சியிலே நாம் வாழ்வோம் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இப்படி பல்வேறு வகையில் மனித குலத்திற்காக தொண்டாற்றிய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 2006ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் நாள் இறைநிலை அடைந்தார். மரணமெனும் விளையாட்டில் மனிதர் என்றும் வென்றதில்லை. மகான்களின் வாழ்வினிலோ மரணம் என்றும் வெல்வதில்லை. வேதாத்ரியின் மறைவு இது, இயற்கைக்கோ புன்சிரிப்பு. மகரிஷியின் சரித்திரத்தில் இதுவே வெற்றி தீர்ப்பு. மகரிஷியின் சரித்திரத்தில் இதுவே வெற்றி தீர்ப்பு. இதுவே வெற்றி தீர்ப்பு. இதுவே வெற்றி தீர்ப்பு. சுவாமிஜி நம்மளை விட்டு போயிட்டாரு. அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த பணியெல்லாம் இனிமே எப்படி நடக்க போகுதோ தெரியல. மாதவன், சாமிஜி சொன்னதை மறந்துட்டீங்களா? காலம் ஒரு சரியான நபரை அடையாளம் காட்டும்னு சொன்னாரே, அது உங்களுக்கு புரியல? அப்ப அது யாரு? அவரு நாம எப்ப தெரிஞ்சுக்க போறோம்? அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு. மாதவன், ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம அறங்காவலர்கள் இருக்காங்க, அவங்க இதையெல்லாம் பாத்துக்குவாங்க. எல்லாத்துக்கும் மேல சாமிஜியே தன்னோட வாயால இவருதான் இனிமே உலக சமுதாய சேவா சங்க தலைவர்னு சொன்ன நம்ம எஸ்கேஎம் ஐயா இருக்காரே.
அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உருவத்தால் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் இறைநிலை அடைந்த அவரின் அருளாசியால் அவரது உலக சமுதாய சேவா சங்கத்தின் சேவைகளும் அறிவு திருக்கோயிலின் பணிகளும் புதிய வீரியத்தோடு இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. உலக சமுதாய சேவா சங்க தலைவராக வேதாத்ரி மகரிஷி அவர்களால் 1997 நியமிக்கப்பட்ட அருள்நிதி SKM மயிலானந்தன் அவர்களின் தலைமையில் அறிவு திருக்கோயிலின் அறக்கட்டளை தலைவர் அருட்செல்வர் டாக்டர் மகாலிங்கம், நிர்வாக அறங்காவலர் டாக்டர் SV பாலசுப்ரமணியம், இணை நிர்வாக அறங்காவலர் அருள்நிதி M சின்னச்சாமி மற்றும் அறங்காவலர்கள், இயக்குநர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், மெய்யன்பர்கள், இன்னும் உன்னத மனம் கொண்ட அருள் அன்பர்களின் தோழமையில் புது புது பரிணாமங்கள் பரிமாணங்களுடன் வேதாத்ரி மகரிஷியின் கனவுகள் நனவாகிக் கொண்டிருக்கின்றன. கங்க்ராச்சுலேஷன் சார். சிறந்த மனிதர் அப்படிங்கிற அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு யார் சார் காரணம்? என்ன சிறந்த மனிதரா உருவாக்கின வேதாத்ரி மகரிஷியோட மனவள கலைமன்றம் தான் காரணம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உங்க பிள்ளைங்க 2 பேருமே படிப்புலயும் ஒழுக்கத்திலயும் சரி விளையாட்டுலயும் சரி இங்க இருக்கிற எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. ரியலி we are proud of you. தேங்க்ஸ் மேடம். எங்க பிள்ளைகளுக்கு நாங்க உடற்பயிற்சி, தியான பயிற்சி, யோகாசன பயிற்சி எல்லாம் நாளும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு வரோம். நாங்களும் அதை தொடர்ந்து செய்யறோம். அந்த வகையில மேடம் நீங்க சொன்ன பாராட்டு எல்லாமே வேதாத்ரி மகரிஷியையும் அவங்களோட அறிவு திருக்கோயிலையுமே சேரும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். கோபாலு, நம்ம அருணாசலம் இருக்காரு, அவர் இந்த ஆபீஸ்ல ஒரு அபூர்வமான மனுஷன். எது நடந்தாலும் டென்ஷனே ஆக மாட்டேங்கிறாரு. எப்பவும் சிரிச்ச முகத்தோடயே இருக்காரு. எதையும் நிதானமா விவேகமா அதே சமயம் சரியான நேரத்துல செஞ்சு முடிக்கிறாரு. அவர் முகமே ஒரு தேஜஸா இருக்குப்பா. ஏயா மனுஷன் ஏதாவது வசிய மந்திரம் கத்துக்கிட்டு இருப்பானோ? நோ இல்லையா, எஸ். அவரு நம்ம மாதிரி இல்ல. தினமும் அவர் இதுக்காகவே பயிற்சியே எடுத்துக்கிறாரு. என்ன கூட வர சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன பயிற்சி? வேதாத்ரி மகரிஷியோட மனவள கலை பயிற்சி. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அம்மா நான் வரேம்மா. வாங்கலையா பூவே? வா ஈஸ்வரி வாம்மா. கொஞ்சம் இரு, பூ வச்சுக்கோ. அடியாத்தி, மாமியா மரும மாதிரியா இருக்கீங்க? அம்மா புள்ள மாதிரியே இருக்கீங்க. ஏன் கண்ணே வற்றும் போல இருக்கு. அப்படியே கண்டு வச்சாலும் எங்களுக்கு ஒன்னும் ஆகாது. இப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இவ்ளோ நல்லா இருக்கீங்களே, இது ஏன் மத்த குடும்பங்கள்ல இல்ல? ஈஸ்வரி, மனசையும் உடம்பையும் முறையா கட்டுப்படுத்தினா எல்லாருமே சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். அத எனக்கு கொஞ்சம் சொல்லிதாங்களே. அதுக்கு என்ன, நாளைக்கே அறிவு திருக்கோயிலுக்கு வா. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வெரி குட் சங்கர், ஐ அப்ரிஷியேட் யூ. இந்த காலத்து மாணவருங்க மத்தியில நீ எல்லா வகையிலையும் டிசிப்ளினா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தேங்க்யூ சார். இதுக்கு காரணம் விஷன் ஃபார் விஸ்டம் தான் சார். விஷன் ஃபார் விஸ்டமா? ஆமாங்க சார். ஆழியார் அறிவு திருக்கோயிலில் இருக்கிற விஷன் ஃபார் விஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு நம்ம யூனிவர்சிட்டியோட டைப் வச்சுக்கிட்டு யோகமும் மனித மாண்பும் அப்படிங்கிற டிப்ளமா, டிகிரி கோர்ஸ், எம்ஃபில், PhD எல்லாம் கொடுக்குறாங்க. அதுதான் சார் என்னோட இந்த வளர்ச்சிக்கு காரணம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நான் தாரணி. 2008ஆம் ஆண்டு நடந்த +2 பொதுத் தேர்வில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன்.
நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப வேதாத்ரி மகரிஷி சொல்லி தந்த மனவளக்கலை கற்றுக்க ஆரம்பித்தேன். அதனால எனக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல மெமரி பவர், அதை ரெகுலராக செஞ்சுட்டு இருந்ததுனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு படிக்கிறதுல. ஸோ நல்லா படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடிஞ்சுது. இப்போ நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்லி தந்த மனவளக்கலை தான் முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்வேன். என் பேர் கலைவாணி. நான் திருச்சி கலைக்காவிரியில் படிக்கிறேன். எனக்கு அம்மா அப்பா இல்லை, என்னை மாமா தான் படிக்க வைக்கிறாங்க. யோகமும் மனித மாண்பும் டிப்ளமோ சேர்ந்து படிக்க ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. ஆனால் எனக்கும் என்ன மாதிரி வசதி இல்லாத பிள்ளைங்களுக்கும் பயிற்சி கட்டணத்தில் பாதி கட்டினா போதுன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கு SKM ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வள்ளலாரோட ஆத்மா நம்ம சுவாமிஜியோட இருந்த மாதிரி சுவாமிஜியோட ஆத்மா நம்ம SKM ஐயாவோட இருக்குதோன்னு நினைக்கிற அளவுக்கு சுவாமிஜியோட பணிகளை நாம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி உலக அளவுல செஞ்சிட்டு இருக்காரு நம்ம SKM ஐயா. ஆமா விமலா, கோடி ரூபாய் லாபம் தர பிசினஸ தன்னோட மகன்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு மகரிஷியோட கனவுகளை நனவாக்குறது தான் தன்னோட பிறவி பயன் நினைக்கிற SKM ஐயா நமக்கு தலைவரா கிடைச்சது மகரிஷியோட மெய்யன்பர்களான நாம செஞ்ச பாக்கியம். அந்த SKM ஐயாவும் அறங்காவலர்களும் நீண்ட ஆயுளோட மகரிஷி பணிகளை தொடர்ந்து செய்யணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தனி மனித ஒழுக்கம், கடமை உணர்வு, ஈகை, சேவை போன்ற உயர்ந்த நற்பண்புகள் மன அமைதிக்கு வழிவகுக்கும். தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி என்று விரிந்து உலக அமைதிக்கு இட்டுச் செல்லும். இதுதான் வேதாத்ரி மகரிஷி கண்ட கனவு. இதை நனவாக்குவது உடல், உயிர், மனம், அறிவு இவற்றை பேணும் சமுதாய நலனுக்கான ஆன்மீக கல்வியான மனவளக்கலையே. இக்கலை மாணவ சமுதாயத்தில் விதைக்கப்பட்டால் ஒரு புதிய சமுதாயம் புலப்படும். வேதாத்ரி மகரிஷியின் இந்த தொலைநோக்கு திட்டத்தை செயலாக்கும் பணியில் உலக சமுதாய சேவா சங்கம் பல்வேறு பல்கலைக்கழகங்களோடும் தமிழக அரசோடும் இணைந்து மகரிஷியின் பயிற்சிகளை கல்வி முறையாக்கும் செயல் திட்டங்களில் செழித்து வருவதோடு இதற்கான உறுதிமொழியை ஏற்கும் லட்சிய திருநாளாக வேதாத்ரி மகரிஷியின் 100ஆண்டு விழாவை இன்று எழுச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி என்பதையே நோக்கமாக கொண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார். தனி மனித அமைதிக்கான, நிறைவுக்கான தக்க பயிற்சிகளை மனவளக்கலை யோகா என்ற பெயரில் வகுத்து கொடுத்திருக்கிறார். இத்தகைய சிறப்புகள் பெற்ற மனவளக்கலை யோகாவை ஒரு ஆன்மீக கல்வியாக அனைத்து தர மக்களுக்கும் கொண்டு செல்வதற்கு 290 அறக்கட்டளைகள் செயல்பட்டு வருகின்றன. அதை சார்ந்த 1600 தவ மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 12 மண்டலங்கள் செயல்பட்டு வருகின்றன. 5 இயக்குநரகங்கள் மூலம் இந்த கல்வி பரப்பப்பட்டு வருகிறது. 5050 ஆசிரியர்கள் பயிற்சி பெற்று இதை கற்பித்து வருகிறார்கள். 100வது இந்த ஜெயந்தி கொண்டாடுகின்ற நேரத்திலே 100 அறக்கட்டளைகள் சொந்த கட்டிடத்தில் இயங்கி வருகின்றன. மேலும் பல அறக்கட்டளைகள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்வியை உணர்ந்த தமிழக அரசு எங்களுக்கு தனி அரசாணை பிறப்பித்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 6 பல்கலைக்கழகங்களோடு நாங்கள் MOU செய்து கொண்டு இன்று 30,000 பேர் இதை படித்திருக்கிறார்கள். 12,000 பேருக்கு மேல் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அறிவு திருக்கோயில் ஆன்மீக கல்வி மையமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இத்தருணத்தில் மனவள கலைஞர்கள் அனைவருடைய லட்சியம் ஆழியார் அறிவு திருக்கோயில் வேதாத்திரிய ஆன்மீக பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டும். அது வந்தே தீரும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷியின் வழியில் கனிந்த இந்த லட்சியம் முழுமை பெற்றால் அதன் வழியாக
ஒரு புதிய மனித சமுதாயம் இம்மண்ணில் மலரும். இதன் வழியாக நூற்றாண்டு விழா காணும் வேதாத்ரி மகரிஷியின் பெருமையும் புகழும் இம்மண்ணில் காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும். நமக்கு நாமே அணையாவோம், நம்மை நாமே அறிந்திடுவோம். நமக்கு நாமே அணையாவோம், நம்மில் ஒளியை தூண்டிடுவோம். நமக்குள் இறையை கண்டிடுவோம், நம்மில் ஒளியை தூண்டிடுவோம். நமக்குள் இறையை கண்டிடுவோம். வேதாத்ரி மகரிஷியின் வழி செல்வோம், வேதங்களில் புது வேதம் ஆகிடுவோம். வேதாத்ரி மகரிஷியின் வழி செல்வோம், வேதங்களில் புது வேதம் ஆகிடுவோம். தத்துவ ஞானியின் வித்தக தொண்டுகள் வெல்கவே, தரணியில் அறிவு திருக்கோயில்கள் பெருகவே, மனவள கலையில் மனிதர் யாவரும் உயர்கவே, மனிதம் மாண்பு மண்ணில் என்றும் வளர்கவே, உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்கவே, உலக மனிதரே ஒரே குடும்பமாய் இணைகவே, உலக மனிதரே ஒரே குடும்பமாய் இணைகவே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், வாழ்க வளமுடன். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், வாழ்க வையகம், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், வாழ்க வையகம், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், வாழ்க வையகம், கலகங்கள் போட்டி பகை
கடந்தாட்சி நடக்கட்டும். வாழ்க வையகம், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். வாழ்க வையகம், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்து வாழ கருணையோடு வாழ்த்துவோம். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம் வேண்டும், பொருள் துறையில் சமநீதி வேண்டும், நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி முறை மேதினியில் உருவாக வேண்டும், மேதினியில் உருவாக வேண்டும். சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு வேண்டும், தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல் தரணியிலே செயலாக வேண்டும், தரணியிலே செயலாக வேண்டும். சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம் வேண்டும். பார் முழுதும் உணவும் நீரும் பொதுவாக்கல் வேண்டும். பாரே ஒரு குடும்பமாக வேண்டும், பாரே ஒரு குடும்பமாக வேண்டும். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வேண்டும். வேதாத்ரியம் தரணியிலே வேதமாக வேண்டும், வேதாத்ரியம் தரணியிலே வேதமாக வேண்டும்.